இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான வீடியோவோட தான் வந்திருக்கேன். கிச்சனுக்கு தேவையான 2 விதமான கிச்சன் டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன். அது கூடவே ஒரு அன்பாக்சிங் வீடியோ இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம 1 கப் தண்ணியில் வீடு மொத்தமும் சுத்தமாக க்ளீன் பண்ணலாம். நார்மலாக நம்ம மாஃப் போடும்போது பார்த்தீங்கன்னா ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா அதிலே ஒட்டிக்கும். ஸோ அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னன்றதை பார்த்துடலாம். நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி பருப்பு வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பொங்கி அப்படியே சுத்தமாக வழிஞ்சு நம்ம ஸ்டவ்வில் ஃபுல்லாகவே ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பருப்பு போட்டுட்டு பருப்பு எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் வந்து இதில் போட்டுட்டு பருப்பை வந்து நார்மலாக நம்ம வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட சிந்தவே செய்யாது. இந்த மாதிரி டைட்டாக வந்து மூடிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம விசில் போடக்கூடாது. எந்த டைமில் விசில் போடணும்னு சொல்கிறேன் அந்த டைமில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி சின்ன அடுப்பில் வைங்க, பெரிய அடுப்பில் வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விசில் வந்து போடுறது வந்து இந்த ஆவி இதில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம விசில் போடணும். இப்போ பாருங்கள் நல்லா ஆவி வருது. அதுக்கப்புறம் நீங்கள் விசில் போட்டு விட்டுருங்க. அப்படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு வந்து குக்கரில் வந்து எந்த ஒரு லீக்கும் ஆகாது. அடுப்பும் எப்போவுமே சுத்தமாக க்ளீனாக இருக்கும். ஸோ இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். காலையில் அவசர நேரத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் போகாது. ஸோ சீக்கிரமாக ப்ரெஷர் போகிறதுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குக்கர் நிற்கிற மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு பாதி அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து இறங்கிரும். இப்படி நம்ம ஃபில் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ப்ரெஷர் எல்லாமே சுத்தமாக இறங்கிரும். கொஞ்ச நேரம் தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து நல்லாவே சுட்டிருக்கும். அந்த ப்ரெஷரும் நல்லாவே அடங்கியிருக்கும். நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி பாருங்கள். சுத்தமாகவே நம்மளுக்கு ஒரே ஒரு நிமிஷத்தில் எல்லா ப்ரெஷருமே நம்ம வந்து இறக்கியாச்சு. அவசர நேரத்தில் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சம்மர் டைமில் நிறைய லெமன் வாங்குவோம். ஆனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா கசப்பு தன்மை வரும். வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. நான் சின்ன ஜார் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த லெமன் எல்லாம் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த லெமன் வந்து நல்லா ஃபுல்லாக ரொம்புற வரைக்கும் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் நல்லா மூடிட்டு வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லெமன் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்பு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு கிளாஸ் தண்ணியில் எப்படி வீடு மொத்தமும் சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ப்ராடக்ட் தான் நான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் இப்போ தான் வந்து புதிய வீடு வந்து கட்டினோம். அது பார்த்திங்கன்னா என்னை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்து. வீட்டில் மாஃப் போட்டாலும் பார்த்திங்கன்னா முடியெல்லாம் சிக்கிக்கிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருந்து. ஸோ நம்ம எப்போவுமே வீடு சுத்தமாக வைக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு அழுக்கு பட்டாலும் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தோணுச்சு. ஸோ அதனால் நான் வாங்கினேன். ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தனால உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாட்டில் இருக்குது. நான் நினச்சி இதில் ஹோல் போடணும்னு நினச்சேன். ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போதே அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகி அது ஓப்பன் ஆகிக்குது. இதில் ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்டிக் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம இப்படி வச்சாலே அதில் ஒட்டிக்குது. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது இது பார்க்குறதுக்கு. ப்ராடக்ட் நான் வந்து வாங்கும்போது குவாலிட்டி இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் பெட்டராக தான் இருந்தது. 400 சம்திங் தான் இந்த ப்ராடக்ட்டு. ஆனால் வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஃபிட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டிலை வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் நின்று ஓப்பன் பண்ணிக்கும். அதில் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ஹோல் வந்து ஓப்பன் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்டிக் இருக்குது. அதுலேயும் ஒரு லாக் இருக்குது. ஜஸ்ட் நம்ம வந்து உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலே அதில் லாக் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த மாஃப் பாகத்தை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி மேலே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணாலே நல்லா லாக் ஆகிக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. ஜஸ்ட் நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி இருந்தாலே போதும், வீடு மொத்தமும் சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுற ஃப்ளோர் லிக்விட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் நீங்கள் எப்படி மேலே ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஸ்ப்ரே ஆகும். மேலே ஒரு ஹேண்டில் இருக்குது.
நார்மல் மாஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம மாஃப் போடும்போது இந்த மாதிரி வந்து ஹேர்லாம் வந்து அதில் ஒட்டிக்கும். ஆனால் இந்த மாஃபில் அந்த பிரச்சனையே இல்லை. டஸ்ட்டு தனியாக வருது, நம்மளுக்கு அந்த இடமும் சுத்தமாக க்ளீன் ஆயிடுது. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த டஸ்ட்டெல்லாம் எவ்வளோ செப்பரேட்டாக வருதுன்னு. நம்மளுக்கு ஹேரெல்லாம் மாஃபில் ஒட்டும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி மூளை முடுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம டர்ன் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி உள்ளே வந்து நல்லா இன்சர்ட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக வந்து வீடு க்ளீன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி மாஃப் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக வந்து ஃபுல்லாக மாஃப் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஜஸ்ட் ஏதாவது கொட்டுனாலே நம்மளுக்கு துடைக்கிறதுக்கு அந்த மாஃப் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு கிளாஸ் தண்ணி நம்ம இந்த பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஏதாவது கொட்டுனா கூட ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்த இந்த ப்ராடக்ட்டு. இது பாருங்கள், இந்த முடியெல்லாம் வந்து செப்பரேட்டாக வந்துச்சு, அது கூடவே டஸ்ட்டெல்லாம் ஒட்டிட்டு வந்துருச்சு. நம்ம வீடு வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு துடைச்சாலும் இந்த மாதிரி முடிகள் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக அதில் ஒட்டி இருக்குது, முடியெல்லாம் செப்பரேட்டாக தனியாக வந்துருச்சு. ஸோ இதை நம்ம வாஷ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். துடைச்சிட்டு இருக்கும்போது வாஷ் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் காட்டி இந்த மாதிரி நீங்கள் நல்லா வைப் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா சுத்தமாகவே வந்து க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பியும் துடைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் வந்து 5 நிமிஷத்துலேயே இந்த வீடெல்லாம் வந்து துடைச்சிட்டேன். ஒரு கிளாஸ் தண்ணி இருந்தாலே போதுன்னு சொன்னது இந்த ப்ராடக்ட் வச்சு தான். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக வாங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடு பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக க்ளீன் ஆயிடுச்சுன்னு. முடியெல்லாம் இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு டஸ்ட்டு கூட இல்லை. ஒரே ஒரு கிளாஸ் தண்ணியில் இந்த மாஃப் வச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் கூட வாங்கியிருந்தேன், அதுவும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்பட்டதானே நீங்கள் வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவுற இடத்துல இந்த மேட்டை நம்ம விரித்து போட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து சூப்பராகவே அப்சர்வ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ நானும் வந்து ஒன்று வாங்கினேன். நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ்லாம் கழுவி வைக்கிறோம் அப்படின்னா இதில் கழுவி கமத்தி வச்சுட்டோம் அப்படின்னா சுத்தமாகவே நம்மளுக்கு அதை அப்சர்வ் பண்ணிக்கும் தண்ணியை. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடியில் வந்து நல்ல ஒரு ஸ்டிப்பான ஒரு மேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே ஊற்றுற தண்ணி அடியில் போகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மீஷோவில் வந்து 100லேருந்து 500 ருபீஸ் வரைக்கும் நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வீட்டில் தேவையான பொருட்கள் வந்து நான் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஸோ அதை நான் வந்து அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பண்ணி இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டேக் பண்ணியும் வைக்கிறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து என்ன அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, நம்ம டிஷ்வாஷ் லிக்யூடு அந்த ஸ்க்ரப்பர் அதெல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆர்கனைசர் தான் வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா வந்து 2 ஸ்டிக்கர் வரும். அதில் ஒரு ஸ்டிக்கர் மிஸ் ஆயிடுச்சோ அப்படின்னு நினச்சேன். பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளேயே மிஸ் ஆகி உள்ளே கிடந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம மாட்டிக்கலாம். இந்த மாதிரி 2 ஸ்டிக்கர் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம வந்து வாலில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக வந்து நின்றுரும். நம்மளுக்கு வந்து லிக்யூடு இந்த ஸ்க்ரப்பர்லாம் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு இடம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்குமே வந்து அந்த இடம் இல்லாமல் இருந்தது. ஸோ அதுக்காக நான் இந்த ஆர்கனைசர் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா நம்ம டவல் கூட ஹேங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லிக்யூடு நம்மளோட ஸ்க்ரப்பர் எல்லாமே இதில் போட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சு அழகாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம செவுத்தில் ஒட்டிட்டோம் அப்படின்னா நல்லாவே ஸ்டிக் ஆயிரும். நம்ம எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக வச்சுக்கலாம். இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும்னு சொல்கிறாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டாக வாங்கியிருக்கேன். நானும் ஸ்டிக் பண்ணி பார்த்தப்பையும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ பாருங்கள், என்னோடய கிச்சனில் வந்து நான் வந்து ஒட்டிட்டேன். நல்லா வந்து டைலில் வந்து நல்லா பிடிச்சிக்கிச்சு. இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுரும். வாஷ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம காய போட்டுட்டோம் அப்படின்னா நல்லாவே வந்து தண்ணி வடிஞ்சு கிடச்சிரும். இந்த மாதிரி ப்ரஷ் எல்லாம் கூட ஹேங் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொருள் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு இன்னொரு ப்ராடக்ட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம சிங்க் சைட்லலாம் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஏதாவது பாத்திரம் கழுவும்போது ஏதாவது வேஸ்ட் வந்துச்சு அப்படின்னா இதில் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி வடிஞ்சிடும், வேஸ்ட்டு மட்டும் அதில் நிற்கும். நல்லாவே ஸ்டிக்காகி நிற்கிது. இதில் நம்ம தேவைப்படுறமோ இந்த மாதிரி வேஸ்ட்டு தட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஏன்னா நம்ம ட்ரைனேஜ்லாம் அடைச்சிக்கும் வேஸ்ட்டெல்லாம் போச்சுன்னா. ஸோ நம்ம வாஷ் பண்ணும்போது இந்த வேஸ்ட்லாம் இதில் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வீடுன்னு வச்சுட்டோம் அப்படின்னா சிங்க் ஏரியாவில் கண்டிப்பாக இந்த 2 பொருளும் ரொம்பவே முக்கியமான பொருள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்களும் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீடு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான். நம்ம வீட்டில் ஃபேனெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் இந்த பொருள் வந்து வாங்கியிருந்தேன்.
நம்ம வந்து ஃபேன் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஆம்பளைங்களை கூப்பிட வேண்டியது இருக்கும். ஸோ இல்லைனா நம்ம மேலே ஏறி வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். அது ரொம்பவே கஷ்டமான வேலை. ஸோ அதை ரொம்பவே ஈஸியாக ஆக்கிறதுக்கு தான் இந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே பர்சனலாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாத் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது, ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நான் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கும்போதும் தெரிஞ்சது ரொம்பவே பெருசாக இருந்தது. நம்ம வீட்டிலலாம் ஒட்டடை அடிக்கிற ஒட்டடை குச்சியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை விட பெருசாக இருந்ததுன்னு சொல்லலாம். இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இந்த ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா என்னோடய ஷீலிங் ஹைட்டை விட அதிகமாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்ட்டு. ஸோ ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமே இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம யூசேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணதை இந்த மாதிரி ஷார்ட் ஆக்கிட்டு நம்ம சின்ன இடத்துல கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 2 நாசில் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த நாசில் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து 2 நாசில் கொடுத்துருக்காங்க. ஒன்று உடஞ்சிச்சின்னா யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு சுற்றினோம் அப்படின்னா லாக் ஆயிரும். அவ்வளோதாங்க, நம்மளோட செட்டப் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி வளைச்சிட்டு நம்ம ஃபேன் இருக்கிற இடத்துல கொண்டு போய் லேசாக வந்து நீங்கள் டச் பண்ணி இழுத்தாலே போதும். அந்த ஃபேனில் இருக்க அழுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்துடும். நம்ம நார்மலாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா மேலே ஏறி தொடச்சி தான் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். இது அப்படி இல்லை, நம்ம கீழே இருந்தே க்ளீன் பண்ணலாம். ஃபேன் வந்து சுத்தமாக வந்து க்ளீன் ஆயிரும். என்னோடய ஃபேன் பார்த்திங்கன்னா புதிய ஃபேனு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ டஸ்ட் இல்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணும்போது நிறையவே டஸ்ட்டு வரும். இது நம்ம மேலே க்ளீன் பண்ணிவிட்டு கீழ்ப்பாகத்தை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் கீழே வச்சுட்டு இந்த மாதிரி இழுத்தாலே போதும், நல்லாவே க்ளீனாகி வந்துடும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க ஃபேனை க்ளீன் பண்ண இனிமேல் கஷ்டப்பட வேண்டியதில்லை. நம்ம ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஒட்டடடிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூளையில் உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒட்டடெல்லாம் நம்ம மூளை முடுக்கில் இருக்க எல்லா ஒட்டடையுமே வந்து க்ளீனாகி வந்துடும். ஸோ நம்ம ஒட்டடடிக்க மட்டும் இல்லை, இதை ஷார்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கட்டன் கூட க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரப் பண்ணும் போது அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் வந்து அழகாகவே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ இது வந்து 3 in 1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேன் க்ளீன் பண்ணுறதும் ஒட்டடை அடிக்கிறதும் இந்த மாதிரி விண்டோ க்ளீன் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு வேணால் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பர்சனலாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னன்றதை பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர் தான். ஆல்ரெடி என்கிட்ட வந்து 2 பாட்டில் இருந்தது. அதில் ஒரு பாட்டில் வந்து உடஞ்சிருச்சு. நான் 4 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பாட்டிலில் எந்த ஒரு லீக்கேஜும் எனக்கு வந்ததில்லை. உங்கள்கிட்ட இப்போ 3 ப்ராடக்ட் காட்டினேன், ஆனால் ரேட்டு சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு காட்டின அந்த கிச்சன் ரேக்கோட விலை பார்த்திங்கன்னா 212 rupees. அந்த சிங்க் கார்னரில் வைக்கிறது வந்து 143 rupees. ஃபேன் கிளீனர் வந்து பார்த்திங்கன்னா 119 rupees. இந்த ஆயில் பாட்டில் பார்த்திங்கன்னா 295 rupees. இதில் பார்த்திங்கன்னா 3 காம்போ வருது. நம்மளுக்கு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இந்த பாட்டில் கொடுத்துருக்காங்க, ஒரு வந்து புனல் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ப்ரே பண்ணுற பாட்டில் வந்து நிறைய விஷயத்துக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். நம்மளுக்கு வந்து தோசை ஏதாவது ஊற்றணுனாலும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், இல்லைனா ஏர் ஃப்ரையரில் ஏதாவது நம்ம ஃப்ரை பண்ணணுன்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 நாசில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஆயில் டிஸ்பென்சருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 4-5 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே எனக்கு வரல, எந்த ஒரு லீக்கேஜுமே வரல. ஸோ ரொம்பவே நல்ல ப்ராடக்ட் இது. நீங்கள் வேறு பாட்டில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த பாட்டில் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வருஷத்துக்கு வரும். இதுதான் அந்த பாட்டில். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. 2 பாட்டில் வந்து வந்துடும். ஸோ இந்த 3ம் சேர்த்து நம்மளுக்கு வந்து ரேட் பார்த்திங்கன்னா 295 rupees. ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆயில் வந்து யூஸ் பண்ணாதவங்களுக்கு இது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். நிறைய ஆயில் வந்து நம்மளுக்கு வந்து ஊற்றும் போது ஊற்றாது, கம்மியாக தான் ஊற்றும். ஸோ இது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருந்தது. இது வைக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்டாண்டு கூட ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. அது பார்த்தீங்கன்னா கட்லரி ஸ்டாண்டு. ஆனால் இந்த பாட்டில் வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. அது ஸ்பூன், நம்ம நைஃபெல்லாம் வைக்கிற மாதிரி உள்ள ஸ்டாண்டு. ஸோ அது கூட உங்களுக்கு காட்டுறேன், வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ஸ்டாண்டு. இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கரெக்டாக அதுக்கு சூட்டபுளாக இருந்த மாதிரி இருந்தது. நம்ம இந்த மாதிரி நம்ம பாட்டில் வைக்கும்போது கீழே விழுறதுக்கு சான்ஸ் ரொம்ப குறைவு. ஸோ இது மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு காட்டின பாட்டில் தான் நான் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. எனக்கு இப்போவுமே புதுசாக தான் இருக்குது. சின்னதாக ஒரு கலர் சேஞ்ச் மட்டும்தான் ஆகிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம மூவ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த வுட்டில் நம்ம பண்ணியிருக்கனால லுக் வைஸ் வந்து நல்லாவே தான் இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 133 rupees. இந்த பாட்டிலோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 295 rupees. சிங்கிள் பாட்டில் இல்லை, அந்த 2 பாட்டிலும் அந்த ஸ்ப்ரே பாட்டிலும் அந்த நாசலும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் 295 rupees. இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். இந்த மாதிரி ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணாலே அழகாக வந்து ஸ்ப்ரே ஆகும். நம்ம தோசை ஊற்றுனாலும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம ஏர் ஃப்ரையர் ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஃபிஷ் ஏதாவது ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நீங்களும் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்றது பார்த்துடலாம். இது ஒரு கிளாஸ் பாட்டில். இது சிங்கிள் பாட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்து வாங்கலான்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருந்தேன். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 141 rupees. ஆனால் எனக்கு இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூடுதல் மாதிரி தோணுச்சு. நான் நினச்சேன் இதில் வந்து 4 to 5 பாட்டில் வந்து வரும்னு நினச்சேன் ஒரு பேக்கில். ஆனால் சிங்கிள் பாட்டில் தான் வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நான் நெய் ஊற்றி வைக்கிறதுக்காக வாங்கினேன். ஆனால் எனக்கு அது பர்ஃபெக்டாக இருந்தது நெய் ஊற்றி வைக்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இதுவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து எனக்கு மசாலா ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 4-5 ரேக் வந்து இருக்கும், பார்ட்டிஷன் பண்ணி இருக்கும். ஸோ நம்ம சிங்கிளாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம மொத்தமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஸ்பூன் கூட கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்குமே ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து மசாலா வந்து செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ணலாம். நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால என்னென்ன வச்சுருக்கோன்றது தெரியும். நம்மளுக்கு குட்டி குட்டி ஸ்பூன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேபிள் பண்ணியோ இல்லைனா மார்க்கர் வச்சு எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா என்னென்ன மசாலாங்கிறது தெரிஞ்சிடும். நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனாலையும் நம்மளுக்கு கலரும் தெரியும். ஸோ இந்த மசாலா பாக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்மளுக்கு வந்து குழம்பு வைக்கணும்னா ஒரு மசாலா பாக்ஸ் எடுத்தாலே போதும். நம்மளுக்கு வந்து எல்லாமே மசாலாவும் எடுத்துக்கலாம். வெஜ்ஜு தனியாக நான்வெஜ் தனியாக நம்ம செப்பரேட்டாக வச்சுட்டாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான், நீங்களும் வேணும்னா வாங்கிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்றதை பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா 12 பீஸ் செட்டு. இந்த பிளாஸ்டிக் பாட்டில் வந்து ரொம்பவே ஏர்டைட்டாக தான் இருக்கும். எல்லாமே நான் வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் வந்து பார்த்து வாங்கினேன். எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட் தான், எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட்டு. ஸோ வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுனால உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 433 rupees தான். நான் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்டுமே 500 ரேஞ்சுக்கு உள்ளே தான் இருக்கும். ஆனால் எல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு தான். நான் மேக்ஸிமம் காட்டியிருக்கிறது 200, 100, 400 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் எல்லாமே காட்டியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ்க்குள்ளே இன்னொரு பாக்ஸை வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 950 ml, 650 ml, 350 ml அப்படி 3 மெஷர்மெண்ட்டில் நம்மளுக்கு வந்து இந்த பாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து மாவு ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லைனா பருப்பு ஸ்டோர் பண்ணிக்கலாம், எது வேணால் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. ஸ்பூனும் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. இதில் வந்து 12 பீஸ் வந்து வரனால நம்மளுக்கு நிறையவே வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இந்த 12 பீஸ் வாங்கினாலே நம்மளுக்கு மேக்ஸிமம் கிச்சன் ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து கவர் ஆயிரும். ஸோ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு கிச்சனுக்கு வந்து இது பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு உடையாது, அன்பிரேக்கபிள் இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டி ஸ்லிப் வந்து கபோர்டு ஷீட் வந்து வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா நம்ம கபோர்ட்லலாம் வந்து விரிச்சிக்கலாம். நம்ம கபோர்ட்லலாம் வந்து நியூஸ் பேப்பர்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கருப்பாம்பூச்சி தொல்லை வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா பிவிசியில் செஞ்சுருக்கனால நம்மளுக்கு கருப்பாம்பூச்சி தொல்லை எதுவுமே வராது. நம்மளுக்கு வந்து இதை விரித்து நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ரோல் பார்த்திங்கன்னா இவ்வளோ வருது. இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 354 rupees. இந்த 354 rupeesக்கு இது பரவாயில்ல. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கபோர்ட்லலாம் வந்து பொருளெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கபோர்ட்லலாம் வெறுமனா வந்து அடக்கி வச்சோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அடியிலலாம் வந்து அழுக்கு படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஷீட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி அழுக்கெல்லாம் படியாமல் நம்மளுக்கு சுத்தமாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த மீஷோ ரிவ்யூ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேணுங்கிற பர்ச்சேஸ் லிங்க் வந்து கொடுக்குறேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் புட்டு மாவெல்லாம் வந்து பிசையும் போது பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்காது. ஸோ அதை எப்படி நம்ம சாஃப்டாக பிசையுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஒரு சின்ன டிப்பு ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளோட புட்டு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா சாதா புட்டு மாவு தான் எடுத்திருக்கேன். அந்த புட்டு மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறக்குறான்னு இருக்கும். அந்த மாதிரி புட்டு மாவு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அது கூடவே நான் இடியாப்ப மாவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா புட்டு கொஞ்சம் சாஃப்டாக வரும். ஸோ இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எவ்வளோ புட்டு மாவு எடுத்துருக்கோமோ அதுக்கு தேவையான நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கிறேன்.
நார்மலாக நம்ம புட்டு மாவு வந்து தண்ணியில் மட்டும்தான் பிசைவோம். ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பிசைஞ்சு பாருங்கள், நல்லாவே சாஃப்டாக வரும். நான் வந்து கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன். இந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் சேர்த்து நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பால் வச்சு நம்ம இந்த புட்டு மாவு பிசையும் போது பார்த்திங்கன்னா நிறைய நேரத்துக்கு வந்து நம்மளுக்கு சாஃப்டாகவே இருக்கும், ட்ரை ஆகவே செய்யாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புட்டு வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்ப நேரத்துக்கு வந்து ட்ரை ஆகாமலும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து பால் சேர்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். புட்டுக்கு எப்போவுமே மாவு பிசையும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பக்குவம் கரெக்டாக தெரியும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்மளுக்கு புட்டு வந்து நல்லா வந்து உதிரி உதிரியாக இப்படி வரும். இப்படி பிடிச்சிட்டு நம்ம இப்படி உதறும் போது அழகாக வந்து பூ போல் விழும். ஸோ அதுதான் நம்மளுக்கு பக்குவம். இப்போ இந்த புட்டு மாவு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவில் நீங்கள் புட்டு சுட்டு பாருங்கள், கண்டிப்பாக வந்து சூப்பராக வரும். எனக்கு ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. ஸோ இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி எப்போவுமே புட்டு மாவு பிசையும் போது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பார்த்துக்கோங்க, நான் வந்து குழலில் வந்து அடியில் வந்து தேங்காய் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு வந்து 2-3 கண்ணாக தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து 2 கண்ணு தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா 2 லேயர் வந்து போட்டுக்கிறேன். நம்ம இடையில வந்து தேங்காய் போடும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு லேயராக நம்மளுக்கு வரும். குழந்தைங்களுக்கு நம்ம ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா 2-3 லேயர் ஃபில் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம தேங்காவையும் மாவையும் ஃபில் பண்ணி நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். நான் புட்டு வேக வைக்கிறதுக்கு குக்கர் தான் யூஸ் பண்ணுவேன். உங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் வந்து நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல, ஆனால் குக்கரில் வேக வைக்கிறது ரொம்பவே ஈஸி. நானும் புட்டு கூட தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு அது செட் ஆகலை. சரிஞ்சு சில சமயம் கீழே வந்து ஊற்றிடுது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து புட்டு குழல் வந்து நம்மளுக்கு அதுக்கு குக்கருக்கு போர்ட்டபுளாக வந்து இந்த மாதிரி ஹோல் வச்சு வருது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ சாஃப்டாக இந்த புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ஒரு பெரிய கண்ணு ஒரு சின்ன கண்ணு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சாஃப்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ நேரம் தாண்டி சாப்பிட்டாலும் இந்த புட்டு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம பால் வச்சு பசைஞ்சிருக்கனால அதனுடைய டேஸ்ட் வந்து எதுவுமே மாறாது, புட்டோட டேஸ்ட் அப்படியே இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம மாவு பாக்கெட்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வச்சுருவோம், இல்லைனா ரப்பர் பேண்ட் ஏதாவது போட்டு வைப்போம். ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம வந்து ஏர் டைட்டாக வந்து போட்டு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இந்த கவரை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பின்பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு எந்த அளவு மாவு இருக்கோ அந்த அளவு வரைக்கும் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் சுற்றிட்டு கீழே வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் வந்து இந்த மாதிரி தள்ளிட்டு இருக்கும். அதை நீங்கள் இந்த மாதிரி நிமித்து விட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து ஏர் டைட்டாக வந்து இந்த பேக்கெட் வந்து நல்லா வந்து பேக் ஆயிரும். நம்மளுக்கு மாவு என்ன தான் சரிச்சாலும் கீழே கொட்டாது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கவரில் வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துடலாம். ஒரு சின்ன வந்து கிளாஸ் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா அரிசி தான். நம்ம வீட்டில் மிச்சான அரிசி இருந்தால் போதும், அதுவே நம்மளுக்கு போதுமானது. இப்படி நம்ம இந்த அரிசி எடுத்துக்கலாம். இந்த அரிசியை வந்து ஃபுல்லாக இந்த பவுலில் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி அரைவாசி ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு மீந்து போன எண்ணெய் வந்து அப்பளம் பொரிச்சதெல்லாம் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ அது வந்து கொஞ்சமாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பட்ஸ் தான் எடுக்க போகிறோம். இந்த பட்ஸை வந்து இந்த பவுலில் நிற்கிற அளவுக்கு நம்ம அளவு பார்த்து மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் அரிசிக்கு பதிலாக மண் கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை ஃபில் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம இந்த அளவு பார்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த முனையில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஆயில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்படி குத்தி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பட்ஸ் வந்து அந்த ஆயிலில் டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி டச் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் வந்து டிப் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி டிப் ஆகும்போது அந்த பஞ்சு வந்து அந்த ஆயிலில் படுற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம கொளுத்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான நம்மளுக்கு வந்து விளக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு மழை சமையல்லாம் பார்த்திங்கன்னா மெழுகுவர்த்தி ஏற்றி வைப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் இருந்தாலே போதும், சூப்பராக நம்ம இந்த மாதிரி விளக்கு ஏற்றிக்கலாம்.
இந்த விளக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1 hour வரைக்கும் நம்மளுக்கு எரியும். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்துருக்கோம். ஸோ அழகான விளக்கு வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம விளக்கேற்றிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கம்ஃபர்ட் தான் எடுத்திருக்கேன். அது ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு அரை மூடி கம்ஃபர்ட் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப அதிகமாக ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கம்ஃபர்ட்டோடு சேர்ந்து. இந்த மிக்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் மரப்பொருட்கள், மரக்கதவு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் ஆனதுக்கப்புறம் பாலிஷ் போன மாதிரி இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன துணியில் இதை வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க. புழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி லேசாக நீங்கள் தொடச்சி விட்டுட்டிங்கனாலே சூப்பராக நம்மளுக்கு பாலிஷ் போட்ட மாதிரி ஆயிரும். இது பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஆயில் தடவி இருக்கனால நல்ல ஒரு பாலிஷ் போட்ட லுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ இது தடவும் போதே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த மரத்தில் வந்து எவ்வளோ வந்து நம்மளுக்கு அழுக்கும் போய் நல்ல வந்து ஒரு வார்னிஷ் போட்ட லுக்கு மாதிரி இருக்கும். மரக்கதவு மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்க ஷோஃபா, நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் மரப்பொருட்கள் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் இந்த 2 பொருளை வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள். சுத்தமாக க்ளீன் ஆகிறதும் இல்லாமல் நல்ல ஒரு பாலிஷ் போட்ட லுக் மாதிரி கிடைக்கும். பாருங்கள், அந்த ஒரு பாகத்தை உங்களுக்கு பாலிஷ் போட்ட மாதிரி நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன். இந்த பாகத்தை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். கலர் வேரியேஷன் நல்லாவே ஆகிருக்கு, நல்ல ஒரு பாலிஷ் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் பொருட்கள் வந்து எப்போவுமே சுத்தமாகவும் நல்ல பாலிஷ் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துடலாம். நம்ம இதே வந்து லிக்விட் வச்சு நம்ம ஷூ வந்து பாலிஷ் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் ஷூ பாலிஷ் இல்லைனாலும் இந்த லிக்விட் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஷூவில் உள்ள ஒரு பேர்ட் ஸ்மெல்லாம் வரது வந்து அவாய்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷூ பார்த்திங்கன்னா பாலிஷ் போடும்போது நல்லாவே வந்து மினுங்கி அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் பாலிஷ் போடும்போது இந்த ஒரு லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இதில் நம்ம ஆயில் சேர்த்துருக்கனால இந்த மாதிரி நம்ம தொடச்சி பாலிஷ் போடும்போது சூப்பராகவே நல்ல ஒரு க்ளோயிங் லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது பார்த்திங்கன்னா நிறைய நேரத்துக்கு நம்மளுக்கு ரீட்டைன் ஆகி நிற்கும். இப்படி நம்ம பாலிஷ் போட்டு வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய நாளைக்கு நம்மளுக்கு ஷூ வந்து வேஸ்ட் ஆகாமல் நிறைய நாளைக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், ரெண்டுமே நம்ம பாலிஷ் போட்டாச்சு. எப்படி ஒரு நல்ல ஒரு க்ளோசிங்கான லுக் கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த ஷூவை வந்து நம்ம ரேக்லேயோ ஏதாவது ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி பேர்ட் ஸ்மெல் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த லிக்விடை பயன்படுத்தி நம்ம இந்த மாதிரி பாலிஷ் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோசிங் லுக்கும் கிடைக்கும். நம்ம கபோர்ட்லலாம் க்ளோஸ் பண்ண மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் சில சமயம். அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா எடுக்கும்போது நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி பாலிஷ் போட்டு வச்சோம் அப்படின்னா எந்த ஒரு பேர்ட் ஸ்மெல்லும் நம்மளுக்கு அந்த கபோர்ட்லேருந்து வராது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம இதில் வந்து கம்ஃபர்ட் போட்டு க்ளீன் பண்ணியிருக்கனால பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட் ஸ்மெல்லாம் ஷூவில் வரதை வந்து தடுக்கலாம். நம்ம இந்த வெயில் காலத்தில் ஏசி போடாமல் வீடையும் ரூமையும் எப்படி குளுகுளுன்னு வச்சுக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முன்ன காலத்துலலாம் ஏசியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வீடை சுற்றி செடிங்களும் மரங்களும் இருக்கும், அந்த தனிவிலேயே வாழ்ந்துருவாங்க. ஸோ வாங்க ஏசி இல்லாமல் கரண்ட்டை மிச்சப்படுத்தி எப்படி நம்ம வந்து வீட்டில் குளுகுளுன்னு வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பகல் நேரத்தில் வந்து சீலிங் ஃபேன் வந்து மேக்ஸிமம் போடாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா பகல் டைம் பார்த்திங்கன்னா மேலே வந்து மொட்டை மாடிலாம் பயங்கர சூடாக இருக்கும். ஸோ நம்ம ஃபேன் போடும்போது அந்த சூடெல்லாம் கீழே இறங்கி வந்துடும். ஸோ அதனால் பகல் டைம் வந்து சீலிங் ஃபேன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பகல் டைமில் மேக்ஸிமம் வந்து ஜன்னல்லாம் வந்து க்ளோஸில் வச்சுக்கிறது பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஜன்னல்லாம் ஓப்பனில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வெப்பம்லாம் நம்மளுக்கு உள்ளே வந்துடும். ஸோ அதனால் பகல் டைமில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஜன்னலை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. அப்போ நம்மளுக்கு குளுகுளுன்னு வந்து உள்ளே காற்று வரும். ஸோ நம்ம பகல் டைமில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்ல ஒரு காற்று வரும். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஈவினிங் டைம் வந்து திறக்கிறனால கொசுவோட பிரச்சனை இருக்குன்னு யோசிப்பீங்க. அதுக்கு நம்ம சேனலில் கொசு விரட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங் டைம் வந்து ஜன்னல் ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா நல்ல ஒரு காற்று வரும்.
இப்போ நம்ம டேபிள் ஃபேன் வச்சு எப்படி வீடை வந்து குளுமையாக வச்சுக்கிறது, ஏசி மாதிரி வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம 2-3 டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அது ஒவ்வொன்றா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா, பேக்கில் வந்து ஜன்னலை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கு நேராக வந்து டேபிள் ஃபேனை வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கனாலும் நல்ல ஒரு குளுமையான காற்று வந்து உள்ளே வரதை நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டவலில் நல்லா ஈரம் நினச்சிட்டு நல்லா புழிஞ்சிட்டு அந்த ஈர துணியை அந்த ஜன்னலில் வந்து போட்டு விட்டுருங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வர குளுமையான காற்று நம்ம ஃபேனில் பட்டு வீடு முழுவதும் பழகும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா ஒரு எஃபெக்டிவாக இருந்ததுனால தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஐஸ் க்யூப் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் ஐஸ் க்யூப் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி வச்சு ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் ஐஸ் கட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ் க்யூபு கூட ஒரு பாட்டில் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். ஐஸ் வாட்டர் தான் இதில் சேர்க்கணும், நீங்கள் நார்மல் வாட்டர் சேர்க்கக்கூடாது. நீங்கள் ஐஸ் வாட்டர் சேர்க்கறதுக்கு பதிலாக ஃபுல்லாகவே நீங்கள் தண்ணியை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஐஸ் கட்டியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கூட நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் நான் ஐஸ் க்யூபையும் ஐஸ் வாட்டரையும் ஃபில் பண்ணிக்கிறேன். இதை நான் கொண்டு போய் அந்த ஃபேனுக்கு நேராக வைக்க போகிறேன். வச்சா நம்ம அங்கேருந்து வர குளுமையான காற்று இந்த தண்ணியில் பட்டு கொஞ்சம் கூட நம்மளுக்கு வீடு நல்லா குளுமையாக இருக்கும். இந்த மெத்தடும் ரொம்பவே சூப்பரான மெத்தட் தான், நம்ம வீடை ஏசி இல்லாமல் குளுகுளுன்னு வச்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி அரிசி பை இருக்கும். ஸோ அதை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வந்து மாற்றிக்கலாம். இதை வந்து நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மெத்தட் வந்து நம்ம ரூமில் கூலிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் ஃபேனுக்கு நேராக இப்படி வந்து வச்சுக்கிறேன். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, கனமான பெட்ஷீட் வந்து விரிச்சிக்க போகிறேன். நல்ல கனமான பெட்ஷீட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்ல நைஸான லிங்கியோ அந்த மாதிரி எதுவும் எடுக்காதீங்க. இந்த மாதிரி கனமான பெட்ஷீட்டாக பார்த்து எடுத்து இதில் மடித்து விரிச்சுக்கோங்க. நான் 4ஆக மடித்து விரிச்சிருக்கேன். விரிச்சதுக்கப்புறம் இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, நான் எடுத்து வச்சுருக்கேன் ஐஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அதில் நான் இதை வந்து சேர்த்துக்கிறேன். இப்படி நம்ம ஐஸ் வாட்டர் வந்து இதில் சேர்க்கும் போது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஈரம் இறங்கி ஃபுல்லாக வந்து நல்லா வந்து குளுமையான ஒரு காற்று வந்து கிடைக்கும். நம்ம இப்படி தண்ணியை ஊற்றும் போது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நல்லா இறக்கி விட்டுக்கோங்க. அப்போ வந்து நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வந்து ஈரம் முழுமையாக பரவும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஐஸ் வாட்டரையும் நம்ம இந்த மாதிரி இதில் வந்து நினச்சி விட்டுக்கணும். மேக்ஸிமம் வந்து ஐஸ் வாட்ரு ஐஸ் க்யூபை வந்து சேர்த்துக்கோங்க. நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க, நல்லா எஃபெக்டிவ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி எல்லா தண்ணியும் நம்ம இந்த பெட்ஷீட்டில் வந்து ஊற்றிக்கலாம். இந்த பெட்ஷீட்டுக்கு மேலே ஊற்றும் போது கீழே ஏதாவது சிந்துமான்னு சொல்கிற சந்தேகமே வேண்டாம். ஏன்னா நம்ம அடியில் வந்து அந்த பை போட்டிருக்கனால அந்த ஈரத்தன்மை அதிலே நிற்கும். நம்மளுக்கு அடியில் ஒன்றுமே லீக் ஆகாது. நம்ம பை போட்டிருக்கனால அந்த ஈரத்தன்மை அதிலே தங்கி இந்த பெட்ஷீட்டை காய விடாமல் பார்த்துக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஐஸ் வாட்டரையும் இதில் நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஊற்றுறதுனால வீடு ரொம்ப குளுமையாக இருக்கும். அந்த ஃபேனில் உள்ள காற்று இதில் பட்டு நம்மளுக்கு வீடு முழுவதும் ஒரு ஏசி போன ஃபீல் வந்து கிடைக்கும். சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏசி இருக்கும், சில பேர் வீட்டில் ஏசி இருக்காது. ஏசி இருந்தாலும் ஏசி போட மாட்டாங்க, ஏன்னா கரண்ட் பில் எகிரிடும்னு. ஸோ நம்மள இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம வீட்டில் இருக்க ஏசியை போடாமல் கரண்ட் பில்லை மிச்சப்படுத்தலாம். ஸோ இந்த மெத்தடை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ஷீட் வந்து சீக்கிரமாக காயவே காயாது. ஏன்னா அடியில் சாக்கு போட்டிருக்கனால அந்த ஈரத்தன்மை அதுலேயே நிற்கும். ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு பயங்கர கூலிங்காக இருக்கும். இந்த பெட்ஷீட்டை பார்த்தீங்கன்னா நம்ம சீலிங் ஃபேனுக்கு நேராக மேலே வச்சா கூட இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டேபிள் ஃபேன் வைக்கிறீங்கன்னா டேபிள் ஃபேன் மேலே வச்சுக்கோங்க. ஈவினிங் டைமில் சீலிங் ஃபேன் போட்டுட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கு நேராக வச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் வீடை ஏசி போல் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சீலிங் ஃபேனுக்கு அடியில் கூட வச்சா கூட நல்ல ஒரு கூலிங் கிடைக்கும் நம்மளுக்கு. பகல் டைமில் நம்ம டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் சீலிங் ஃபேன் போட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடே குளு குளுன்னு இருக்கும். நம்ம ஃபுல் டே இந்த சாக்கில் வச்சுருந்தாலும் லீக்கேஜ் எதுவுமே இருக்காது. நம்ம வீடும் நீட்டாக இருக்கும், தண்ணி படுங்கிற பயமும் இருக்காது. எப்போவுமே ஈரத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இந்த சாக்கை வந்து எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் நம்ம இழுத்து கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த பெட்ஷீட் ஃபுல்லாக ஈரமாக இருக்கிறதுனால ஃபுல் டே வைக்கும்போது அதுலேருந்து ஏதாவது ஸ்மெல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு சின்ன பாக்கெட் கம்ஃபர்ட் வந்து ஊற்றிட்டு நல்லா டிசால்வ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஊற்றி விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால இதுலேருந்து ஸ்மெல்லோ எதுவுமே வராது. ஸோ இது நம்ம எங்கே வேணால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வாசனையும் கிடைக்கும். ஸோ நம்ம கூலிங் எஃபெக்டோடு சேர்ந்து நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். நீங்கள் கம்ஃபர்ட்டுக்கு பதிலாக ஸ்ப்ரே பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இல்லாமல் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசனை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஃபேன்லேருந்து இதில் அடித்து நல்ல வீடு முழுவதும் ஒரு நல்ல வாசனை வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாக்கை நான் இப்படி இழுத்து கொண்டு போய் எங்கே வேணுமோ நான் வச்சுக்கலாம். நான் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்னோடய பெட்டுக்கு மேலே சீலிங் ஃபேனுக்கு கீழே நான் வச்சுட்டேன். இப்படி நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி 1 to 2 ஹவர்ஸுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி நம்ம பெட்ரூமில் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ரூம் முழுக்க ஒரு ஏசி ஃபீல் கிடைக்கும். நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம தூங்க போகிற சமயத்தில் ரூமில் கீழே எங்கேயாவது நம்ம வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல் டே நைட்டு ஏசியில் படுத்து தூங்கின ஃபீல் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இன்னுமே ஈரத்தன்மை மாறாமே இருக்குது. ஸோ நீங்கள் பகல் வரைக்கும் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஈரத்தன்மை இருக்கும். ஏசி ஃபோனில் ஒரு எஃபெக்ட் வந்து வீடு முழுவதும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா மெத்தடும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஏசி இல்லைன்னாலும் கவலைப்படாதீங்க. இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம வீடையே ஏசி போல் மாற்றிடலாம். பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. டேபிள் ஃபேனில் உள்ள லீஃபில் நிறையவே அழுக்கு அடைஞ்சிருக்கும். அது சில சமயம் நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாவே அழுக்கு பிடிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிடிக்கிறதுனால நம்மளுக்கு காற்றும் வராது, கரண்ட் பில்லும் அதிகமாக வரும். இந்த க்ளீனிங்கில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரூ எதுவுமே கலத்த போகிறதில்ல, அப்படியே வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறேன். இப்படி இருக்க ஃபேனை இப்படி மாற்றிட்டோம். இது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு கப் வந்து சூடான தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்ல சூடான இல்லை, ஒரு இளம் சூட்டில் உள்ள தண்ணி வந்து ஒரு கப் வந்து ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பல் துலக்கிற பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் பேஸ்ட் எடுத்துக்கோங்க, அதுதான் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன். நம்ம இந்த சூடு தண்ணியில் இது சேர்க்குறதுனால சீக்கிரமாகவே கரைஞ்சி வந்துடும். இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சேர்க்கக்கூடிய பொருள் வினிகர், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே நல்லா பொங்கி வரும். நல்லா கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மேஜிக் மிக்ஸு ரெடி ஆயிடுச்சு. இந்த லிக்யூடை இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த லிக்யூடு ஃபேன் க்ளீன் பண்ண மட்டும் இல்லைங்க, நிறைய விஷயங்களுக்கு நம்ம க்ளீன் பண்ணலாம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இதே மாதிரி ஒரு பெரிய கவர் தேவை, ஒரு த்ரெட் தேவை. உங்கள் ஃபேன் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கவர் எடுத்துக்கோங்க. கீழே சுவிட்ச் இருக்க பக்கத்தில் ஒரு சின்ன கவர் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த லிக்யூட் அதில் படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த லீஃபுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மேஜிக் லிக்யூடை இதில் ஸ்ப்ரே பண்ணலாம். உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போதே நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். அதுலேருந்து அந்த அழுக்கெல்லாம் அப்படியே கலந்து வரும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். பேக்கு, ஃப்ரண்ட்டு, லீஃபு எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி நல்லா ஸ்ப்ரே பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே ஒரு கவர் போட்டுக்கலாம். உங்கள் ஃபேனு என்ன அளவில் இருக்கோ அந்த சைஸில் நீங்கள் கவர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அடியில் வந்து த்ரெட் போட்டு கெட்டிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபேனை ஆன் பண்ண போகிறோம். ஸோ அது பறக்காமல் இருக்கிறதுக்காக, அந்த அழுக்கு இதில் சேர்றதுக்காக நம்ம இந்த கவரை வந்து கெட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃபேனை ஆன் பண்ணியாச்சு. இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணி அந்த அழுக்கெல்லாம் வந்து கலந்து இருக்கும் இல்லையா, இந்த ஹை ஸ்பீடில் வந்து இந்த லீஃப் ஓடும்போது அந்த லீஃபில் உள்ள அழுக்கெல்லாம் தெரித்து அந்த கவரில் கலெக்ட் ஆயிரும். என்னோடய ஃபேன் பார்த்தீங்கன்னா நல்ல அழுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பை நான் 2-3 தடவை ஃபாலோ பண்ண வேண்டியது இருந்து. உங்கள் ஃபேனு இவ்வளோ அழுக்காகலன்னா ஒரே ஸ்டெப்லேயே உங்கள் ஃபேனு சுத்தமாகவே க்ளீனாகி வந்துடும். இப்போ நம்ம அவுத்து பார்க்கலாம். இப்போ ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அவுத்து பாருங்கள்.
எவ்வளோ அழுக்கு வந்து போயிருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த கவரில் அந்த அழுக்கெல்லாம் கலெக்ட் ஆகிருக்கும், பாக்கி அழுக்கெல்லாம் கீழேயும் வந்து கலெக்ட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் திருப்பியும் இதே ஸ்டெப்பை நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் திருப்பியும் கவர் போட்டு மூட போகிறேன். நான் ஸ்ப்ரே பண்ணும்போது என்னோடய குழந்தையும் இதை ஸ்ப்ரே பண்ணணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்களும் சேர்ந்து தான் இதை க்ளீன் பண்ணாங்க. இந்த மாதிரி ஜஸ்ட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணும்போதே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா பேக் சைடும் இந்த மாதிரி அடித்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி திருப்பியும் கவர் போட்டு மூடிக்கலாம். மூடிட்டு த்ரெட் போட்டு கட்டிட்டு ஃபேனை ஓட விட்டுட்டு பார்த்திங்கன்னா சுத்தமாகவே க்ளீனாகி வந்துடும். என்னோடய ஃபேன் நல்லா அழுக்காக இருந்ததுனால இந்த ஸ்டெப்பை 2லேருந்து 3 தடவை நான் ஃபாலோ பண்ண வேண்டியது இருந்து. உங்கள் ஃபேனை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. சிங்கிள் ஒரு ஸ்ப்ரேலேயே உங்கள் ஃபேன் நல்லா க்ளீனாகி வந்திருக்கும். இப்போ பாருங்கள், நல்லாவே க்ளீனாகி வந்திருக்க டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ அந்த சைடில் உள்ள அழுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம தென்னங்குச்சி வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க அழுக்கெல்லாம் இந்த மாதிரி தொங்கி இருக்கதை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கலாம். சில சமயம் பார்த்திங்கன்னா பழைய ஃபேன்லாம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ வந்து டைட்டாக இருக்கும், இரும்பு பிடிச்சிருக்கும், கலத்தி எடுத்தாலே உடஞ்சி போயிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேனுக்கெல்லாம் இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணலாம். இல்லை நீங்கள் புது ஃபேனு கூட இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம், கலத்தி மாத்திர அந்த வேலையே இல்லை. ஸோ நான் ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வைப்ஸில் வந்து இந்த மாதிரி மேலே இருக்க அந்த அழுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தள்ளி தள்ளி எடுத்துடுறேன். அப்போ நம்மளுக்கு மேலே இருக்க கலெக்ட் ஆகிருக்க அழுக்கெல்லாம் இந்த மாதிரி நல்லா சுத்தமாக க்ளீனாகி வந்துடும். ஸோ நல்லாவே பளிச்சுன்னு ஆயிரும் நம்ம ஃபேனு. இந்த மெத்தடை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இருந்த ஃபேன் எப்படி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கே நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அங்கங்கே அழுக்கு இருக்கும், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த அழுக்கும் இல்லாமல் இருக்கும். இது நல்லா அழுக்கு பிடிச்சிருந்தனால ஜஸ்ட் அங்கங்கேயே கொஞ்சம் அழுக்கு இருக்குது. நீங்கள் நல்லா அழுக்கு பிடிக்காத ஃபேனை க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா இதை விட நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த லிக்விடை வேறு எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஸ்டவ்வெல்லாம் இந்த மாதிரி அழுக்கு பிடிச்சிருக்கும், அதுக்கு கூட இந்த பாட்டிலில் உள்ள லிக்யூடை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆயிரும். நம்ம குக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா ஈஸியாகவே க்ளீனாகி வந்துடும். அந்த அழுக்கெல்லாம் சீக்கிரமாகவே ரிமூவ் ஆயிரும், நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். ஸோ இந்த லிக்யூடை நீங்கள் ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த லிக்யூடை வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லிக்யூடை நீங்கள் பாத்திரம் கழுவிட்டு அந்த சிங்கில் கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். பூச்சி தொல்லைகள் எதுவுமே இருக்காது. நிறைய விஷயத்தில் இந்த லிக்யூடை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்பவே சுத்தமாக நம்மளோட ஸ்டவ் வந்து க்ளீன் ஆயிடுச்சு. சமையல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா எப்போவுமே அடுப்பு சுத்தமாகவே இருக்கும். நெக்ஸ்ட் இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நம்ம டைனிங் டேபிள் கூட க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது சுத்தமாகவே க்ளீன் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் பூச்சி தொல்லைகள் எதுவுமே இருக்காது. சில வீட்டில் தொல்லைகள்லாம் இருக்கும், அந்த மாதிரி தொல்லைகள் எதுவுமே இருக்காது, வந்து டேபிள் வந்து உட்காராது. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாவே பளிச்சுன்னு ஆயிரும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த லிக்யூடை வேறு எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த லிக்யூடை வச்சு வாஷ் மிஷின் கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நம்ம ஒரு தடவை இதே மாதிரி லிக்யூடை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம தனித்தனி லிக்யூடு தேட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஜஸ்ட் இதை மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு வாஷ் பண்ணிட்டாலே நல்லாவே அழுக்கு போய் பளிச்சுன்னு மாறிடும். ஸோ நீங்களும் இந்த லிக்யூடை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யூஸ்ஃபுல்லான ஒரு லிக்யூட் தான். இந்த லிக்யூடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே போல் வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தட், தேங்க்யூ.